கடவுள் என்பவர் ஒரே நபர் அப்படின்ற அனுமானத்தின் மேலாக தான் இவங்களுடைய போதனையே இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை தான் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த வசனங்கள், கடவுளை பற்றி வர வசனங்கள் எல்லாமே அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய உபதேசம் இருக்கும். இந்த வீடியோவில் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவா அப்படின்றதுல நம்ம பார்க்கணும். பிதாதான் இயேசு அப்படின்னு இவங்க சொல்வதற்கு பல வசனங்களை இவங்க எடுத்து வாதம் பண்ணுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுதான் அப்படின்னு வாதம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசனங்கள் தான் இருக்குது இவங்களுக்கு. இந்த வசனத்தில் வர்ற ஆவியானவர் அல்லது ஆவி அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே இவங்க எடுத்துக்கிறாங்க. அங்கே பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவி என்று அழைக்கப்படுறதை நம்ம பார்க்க முடியும் அந்த 2 வசனங்கள்லையும். கிறிஸ்துவின் ஆவி என்றால் அது கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஆவி, எனவே கிறிஸ்துவே அந்த ஆவி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஃபுல் வேர்ஸையும் அவங்க எடுக்கிறது கிடையாது, அந்த வேர்ஸோடைய கான்டெக்ஸ்ட்டும் அவங்க எடுக்கிறது கிடையாது. மாறாக அந்த வேர்டு மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த வார்த்தை ஒரே ஆவி தான் அப்படின்னு அந்த வசனத்தில் வருது. இதையும் முன்னாடி நம்ம பார்த்த அந்த வசனத்தில் வர்ற கிறிஸ்துவின் ஆவி அதையும் எடுத்து லிங்க் பண்ணுறாங்க. ஜெகோவா விட்னஸஸ் பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஒன்னஸ் பெண்டகாஸ்டல்ஸ், ஒன்லி ஜீசஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கூட்டத்தினுடைய போதனையை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஒன்லி ஜீசஸ் அப்படின்ற பாட்காஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கு. அவர்களுடைய போதனை, அவர்களுடைய வரலாற்றையும் அதில் நீங்கள் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 10 வீடியோக்கள் போட்டிருக்கு. இந்த வீடியோவிலேருந்து நம்ம அதை கண்டினியூ பண்ண போகிறோம். இன்னும் முடியல, அவங்க என்னென்ன போதனைகள் வேதத்திற்கு எதிராக போதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸோடைய போதனையை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். இயேசு என்பவர் பழைய ஏற்பாட்டில் பிதாவாக இருந்தார். அவரே தான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசுவாக அவர் வரார். அவரே திரும்பவும் பரமேறி சென்று பரிசுத்த ஆவியானவராக அவரே வரார். ஸோ கடவுள் என்பவர் ஒரே நபர் அப்படின்ற ஒரு அனுமானத்தின் மேலாக தான் இவங்களுடைய போதனையே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அதை தான் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த வசனங்கள், கடவுளை பற்றி வர வசனங்கள் எல்லாமே அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய உபதேசம் இருக்கும். ஸோ யூனிபர்சனல் தான் அவங்களுடைய காட். வேதம் அப்படி சொல்லவில்லை. ஸோ பிதா இயேசு கிடையாது அப்படின்னு சில வசனங்களை நம்ம முன்னாடியே அதுக்கு வீடியோ போட்டு அதுக்கு விளக்கத்தையும் நம்ம கொடுத்துருப்போம். ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம், அந்த பாட்காஸ்ட்டில் அது இருக்கும். இந்த வீடியோவில் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவா அப்படின்றதுல நம்ம பார்க்கணும். பிதாதான் இயேசு அப்படின்னு இவங்க சொல்வதற்கு பல வசனங்களை இவங்க எடுத்து வாதம் பண்ணுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு தான் அப்படின்னு வாதம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசனங்கள் தான் இருக்குது இவங்களுக்கு. சில வசனங்களை அவங்க மேற்கோள் காட்டி பரிசுத்த ஆவியானவர் வேறு யாரும் இல்லை, இயேசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், எபேசியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். அகெயின் இவங்களுடைய பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் என்னது, கடவுள் என்பவர் ஒரு நபர் தான் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இயேசுவாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவராக இருந்தாலும் சரி, பிதாவாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே ஒரே நபர் தான் அப்படின்றத இவங்க கொண்டு வருவாங்க. அந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட்டை பார்க்காம இவர்களுடைய அனுமானத்தின் அடிப்படையில் தான் அந்த வசனத்தினுடைய பொருளையே இவங்க கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்ன வசனங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் இயேசு தான் அப்படின்னு இவங்க மேற்கோள் காட்டுகிற வசனங்கள். இந்த வசனத்தையும் இவங்க காமிக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் இதனுடைய சேர்த்து பரிசுத்த ஆவியானவர் இயேசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதன் அடிப்படையில்னா பண்புகளின் அடிப்படையில். அதாவது இயேசு என்ன செஞ்சாரோ, அவர் என்ன செயல் செஞ்சாரோ, பரிசுத்த ஆவியானவரும் அதே தான் செய்கிறாரு. ஓகே, ஸோ 2 பேர் நபர்கள் கிடையாது. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு அவருடைய செயல் அவர் ஜனங்களை ரட்சிக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர்
என்ன செய்கிறாரு? அவரும் ஜனங்களை ரசிக்கிறார். ஸோ 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. படைப்பில் பார்க்கும்போது இயேசு சகலத்தையும் படைக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் அதையே தான் செய்கிறார். ஓகே, ஸோ இவங்க சொல்ல வர விஷயம் இதுதான். இயேசு என்னெல்லாம் செய்கிறாரோ அதே தான் பரிசுத்த ஆவியானவரும் செய்கிறார். அதனால் கன்க்ளூஷன் என்னது? இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர். ஓகே, ஸோ வசனத்தின் அடிப்படையில், நான் சொன்ன வசனத்தின் அடிப்படையில் இவங்க இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர்ன்னு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பண்புகளின் அடிப்படையில் ஒரே மாதிரியான பண்புகள் இருக்கிறதுனால இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னும் இவங்க வராங்க. சரி, இப்படி தான் இவங்க இயேசு பரிசுத்த ஆவியானவர்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அணுகுமுறை சரியா, இந்த மெத்தட் அவங்க பயன்படுத்துகிற விதம் கரெக்டு தானா, பைபிள் அடிப்படையில் இது சரிதானா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி நம்ம பார்த்தோம்னா இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு இவங்க முடிவுக்கு வர்றது சில வசனங்களின் அடிப்படையில். ஆனால் அந்த வசனம் எந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறதோ, பொருள் கொடுக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் இல்லாமல் ஊகத்தின் அடிப்படையில் இவங்க வராங்க. அதை நான் சொல்கிறேன் எப்படின்னு. உதாரணம், முதல் படி இவங்க என்ன செய்கிறாங்க? இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுறதுக்கு ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தையும் பிலிப்பியர் 1 அதிகாரம் 19வது வசனத்தில், இந்த 2 வசனத்தில் இருக்கிற சில வார்த்தைகள், எல்லாமே இல்லை, சில வார்த்தைகள், இந்த வசனத்தில் வர்ற ஆவியானவர் அல்லது ஆவி அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே இவங்க எடுத்துக்கிறாங்க. அங்கே பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவி என்று அழைக்கப்படுறதை நம்ம பார்க்க முடியும் அந்த 2 வசனங்கள்லையும். கிறிஸ்துவின் ஆவி என்றால் அது கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஆவி, எனவே கிறிஸ்துவே அந்த ஆவி அப்படின்னு ஒரு முடிவு வராங்க. ஆவி அப்படின்ற வார்த்தை அல்லது ஆவியானவர் அப்படின்ற வார்த்தை அல்லது கிறிஸ்துவின் ஆவி அப்படின்ற அந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரே ஆவிதான் உண்டு அப்படின்ற வார்த்தை வருது அந்த வசனத்தில். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த வசனத்தில் கிறிஸ்துவின் ஆவி அப்படின்ற வார்த்தை வருது. இந்த வசனத்தில் ஒரே ஆவிதான் அப்படின்ற அந்த டேர்மை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபுல் வேர்ஸையும் அவங்க எடுக்கிறது கிடையாது, அந்த வேர்ஸோடைய கான்டெக்ஸ்ட்டும் அவங்க எடுக்கிறது கிடையாது, மாறாக அந்த வேர்டு மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த வார்த்தை ஒரே ஆவிதான் அப்படின்னு அந்த வசனத்தில் வருது. இதையும் முன்னாடி நம்ம பார்த்த அந்த வசனத்தில் வர்ற கிறிஸ்துவின் ஆவி அதையும் எடுத்து லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இணைக்கும் போது கன்க்ளூஷன் நம்ம எப்படி தான் வர முடியும்னா, இந்த வார்த்தையை மட்டும் வச்சா கிறிஸ்துவின் ஆவி இந்த இடத்துல இந்த வசனத்தில் ஒரே ஆவி தான் இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போது இந்த ஒரே ஆவி யாராக தான் இருக்க முடியும்? இயேசுவாக தான் இருக்க முடியும். கன்க்ளூஷன். ஓகே, இந்த வேர்டை மட்டுமே எடுத்து லிங்க் பண்ணுறது. இன்னொரு வசனத்தையும் நான் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் அங்கே கர்த்தரே ஆவியானவர் அப்படின்ற வார்த்தை வருது அந்த வசனத்தில். இவங்க அந்த கர்த்தர் அப்படின்ற வார்த்தை வேற யாரையும் குறிக்கல, இயேசு தான் அப்படின்னு. அகெயின் இது ஒரு ஊகம் தான். அந்த ஒரு அனுமானத்தில், ஹைப்போதிசிஸில் தான் இவங்க ஒரு டாக்டரினையே கிரியேட் பண்ணுறது. கர்த்தர்ன்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ அது இயேசு தான் அப்படின்னு சொல்லிடுறது. பட் அது தப்பு. ஏன்னா கர்த்தர்ன்றது பொதுவான வார்த்தை, பிதாவையும் அது குறிக்கிறது, இயேசுவையும் அது குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரையும் அது குறிக்கிறது. அப்போது இந்த கர்த்தர் அப்படின்னு வந்தால் அந்த கான்டெக்ஸ்ட்டு மேலே வசனங்கள் யாரை பற்றி சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம படிச்சுட்டு வரும்போது தான் அந்த கர்த்தர் இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறதா இல்லை பிதாவை பற்றி இங்கே சொல்லப்படுதா அப்படின்றது தெரியும். ஆனால் அவங்க அதெல்லாம் பார்க்காம கர்த்தர் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் இயேசு தான் அப்படின்ற ஒரு முடிவு சீக்கிரமாக வந்துடுறாங்க. இந்த வசனத்தில் கர்த்தரே ஆவியானவர் அப்படின்ற வார்த்தை வர்றதுனால இவங்க உடனடியான ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது என்னன்னா இயேசு தான் ஆவியானவர். அங்கே ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த வசனத்தில் கிறிஸ்துவின் ஆவி வருது. செகண்ட் வேர்ஸில் நம்ம சொன்ன வார்த்தையில் ஒரே ஆவி அப்படின்ற வார்த்தை வருது. இப்போ நம்ம படித்த வசனத்தில்
கர்த்தரே ஆவியானவர் அப்படின்ற வார்த்தை வருது. ஸோ வேறு யாரும் கிடையாது, இது இயேசுதான், அதாவது பரிசுத்த ஆவியானவர் இயேசுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த ஒரு அணுகுமுறை ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறையாக இருக்குது. வார்த்தையை மட்டுமே உருவி அங்கேயும் இங்கேயும் எடுத்து ஒரு முடிவு வருது.